அண்ட் வெல்கம் டு அரசியல் பேட்டை. வணக்கம் சார். வணக்கம் சுமையா. சார், நாகர்கோயிலில் இருக்கக்கூடிய சபரிவர்மன் அவர் இப்போ உயிரோட இல்லை. எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, அவரை கைது செஞ்சு ஸ்டேஷன் கூட்டு போயிருக்காங்க. அங்கே அவரை அடித்தே அவர் இறந்திருக்காரு அப்படின்ற ஒரு செய்தி வெளிவந்திருக்கு. லாக் அப் டெத் அப்படின்னு தான் சொல்லப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் தான் அவர் உடம்புல 19 காயங்கள் இருக்குது அப்படின்றது வெளியே வந்திருக்கு. அவர் ஒரு மாற்றுத்திறனாளி வேற. இவரை கூட்டிட்டு போய் லாக் அப் டெத் பண்ணக்கூடிய அளவுக்கு அவர் மேல என்ன தவறு இருந்தது? அப்படி தவறே இருந்தாலும் லாக் அப் டெத் அப்படின்றது கூடாதுன்றது தானே? லாக் அப் டெத்துங்கிறது விசாரணை, காவல்துறை விசாரணையின் போது அது எந்த மாதிரி விசாரிக்கணும் அப்படிங்கிற ஒரு வழிமுறை இருக்குது. அதை மீறி ஏதோ ஒரு வகையில் குற்றங்களை ஒப்புக்கொள்ள வைப்பது அல்லது உண்மைகளை வெளிக்கொண்டு வர வைப்பதற்காக ஒரு தேர்ட் டிகிரி ட்ரீட்மெண்ட்லாம் போகக்கூடிய ஒரு காலம் இருந்தது. இன்னைக்கு இருக்கக்கூடிய இப்போ காவல்துறையில் அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு பல தீர்ப்புகள் விட்டுருங்க. காவல்துறைக்கு வழிகாட்டு நெறிமுறைகள்லாம் நிறையா இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா, கூட்டிகிட்டு போய் அடிக்கிறாங்க, கையை உடைக்கிறாங்க அப்படின்னா அதில் நிறைய பப்ளிக்கோட இதுவும் இருக்குது. கொடூரமான குற்றவாளி, ஒரு பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்த குற்றவாளி, நகையை திருடிய குற்றவாளி, அதன் மூலமாக நகையை செயினை பறிச்சிருப்பதுனால கீழே விழுந்து அந்த பெண் பலியான குற்றவாளி, இவர்கள்லாம் வரும்போது சமூக வலைதளத்தில் என்ன எழுதுறாங்கன்னா, இவரெல்லாம் பாத்ரூமில் வலிக்க விட மாட்டாரா அப்படின்னு சொல்லிலாம் எழுதிட்டு இருந்தாங்க. இது 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 பொதுமக்களுடைய ஒரு அங்கம் தான் சமூக வலைத்தளம். பொதுமக்களுடைய ஒரு அதனுடைய எடுத்து இதுதானே சின்ன பீஸ். அதனுடைய குணத்தை ஒட்டுமொத்த மக்களுடைய குணத்தை காட்டக்கூடியதாக தான் சமூக வலைத்தளங்கள் இருக்குது. அதில் எழுதும்போது அப்போ காவல்துறைக்கு அது ஊக்கமளிக்குது. ஒருத்தரை போய் வச்சு தொடர் குற்றவாளியாக இருக்கார் அல்லது கொடூர குற்றவாளியாக இருக்காருன்னா அவர் கையை உடைக்கிறது, காலை உடைக்கிறதுங்கிறது அது பொதுமக்களே கொடுக்கக்கூடிய ஊக்கமாக இருக்குது. அது சிவில் சொசைட்டிலேருந்து அப்படி வரக்கூடாது, வருது. கூடுதலாக இந்த மாதிரியான விஷயங்களில் இன்றைக்கி கூட ஒரு செய்தி வந்திருக்கு. தமிழக போலீஸாரிடம் எடுத்த ஆய்வில் 91 விழுக்காடு காவல்துறையினர் அடித்து விசாரிக்கிறது தப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு எஃப்ஐஆர் பதியப்படுகிறது, ஒரு சிஎஸ்ஆர் பதியப்படுகிறது, ஒரு பெட்டிஷன் வந்திருக்கு அப்படின்னா அந்த பெட்டிஷன் கிளியர் பண்ணவங்க. அப்போ அவர்களுடைய மேலதிகாரிகளுடைய அழுத்தம், இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு இருக்குது. அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய எவ்வளோ வழக்குகள் பெண்டிங்கில் இருக்குன்னு சொல்லி அந்த அழுத்தம்லாம் இருக்குது. ஸோ அதனால் குற்றவாளிகளை இந்த மாதிரி விசாரிக்கிறதுங்கிறது ஒன்று இருக்குது. பொதுவாக இந்த வழக்கில் குறிப்பாக கடந்த ஆட்சியில், திமுக ஆட்சியில் 24 பேர் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி விவேகானந்த சாலையில் விஜய் ஒரு போராட்டம் நடத்தினார். ஒட்டுமொத்த போராட்டமே 12 நிமிஷம் தான் நடந்துச்சு. அந்த போராட்டத்தில் சிறையில் இருந்த வயது முதிர்ந்து நோய்வாய்ப்பட்ட கைதிகளையும் கூட லாக்அப் டெத்துங்கிற மாதிரி தான் சொன்னார். ஆனால் இந்த சபரிவர்மன் வழக்கில் அவர் 8 பாக்கெட்டு குட்கா இருந்தது. அவருடைய பெட்டிக்கடை வச்சுருக்காரு. பெட்டிக்கடையில் 8 பாக்கெட் குட்கா இருந்திருக்கு. அதன் காரணமாக அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். நேற்றைக்கே நம்ம ஒரு செய்தி படித்தோம், கிலோ கணக்கில் குட்கா வச்சுருந்த ஒரு நிர்வாகியை ரிமாண்ட் பண்ணாமல் அனுப்பிவிட்டாங்க அப்படின்னு. தாவேகா நிர்வாகி என்றால் ரிமாண்ட் பண்ணாமல் அனுப்பிவிட்ருக்காங்க. இவரை ரிமாண்ட் பண்ணி சிறைக்கு அனுப்பியிருக்காங்க. சிறையில் அடித்து கொலை செய்யப்பட்டார்னு இப்போ செய்தி வந்திருக்கு. சிறையிலேயே அடித்து கொலை செய்யப்பட்டாரா அல்லது சாத்தான்குளத்தில் நடந்த மாதிரி சாகும் நிலையில் கொண்டு போய் சிறையில் தள்ளி சிறைக்குள் மரணம் அடைஞ்சாராங்கிறத சிபிஐ விசாரணை செய்து தான் கண்டுபிடிக்கணும். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காவல்துறையை நம்ப முடியாது. இப்போ காவல்துறை அடித்து அவரை துன்புறுத்தி அவரை சாகும் நிலையில் கொண்டு போய் சிறையில் போட்டு சிறைக்குள்ளே அவர் இறந்தாரா? ஏன்னா இப்போ சிறை வார்டன்னு அந்த எல்லாத்தையும் ஒரு 3 பேரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதில் 2 பேர் வார்டர், அதாவது எப்படின்னா கைதியாக இருந்து உள்ளுக்குள்ளே ஆயுள் தண்டனை கைதிகளை அவருடைய நன்னடத்தையின் காரணமாக ஒரு வார்டராக போடுவாங்க. அவங்களும் ஏற்கனவே குற்றவாளிகளாக இருந்து வந்தவங்க தான். ஸோ இப்போ அவங்களும் சேர்த்து இப்போ 3 பேரை கைது பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இதுக்கு மேலே இதோட நிப்பாட்டணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது, எதற்காக அவர் அவ்வளோ தூரம் அடித்து காயப்படுத்தி கொலை செய்யக்கூடிய அளவுக்கு அவர் தப்பு செஞ்சார்? 8 பாக்கெட் குட்கா வச்சுக்கிறது குற்றம் தான். ஆனால் கிலோ கணக்கில் 200 கிலோ குட்காவோட மாட்டிய ஒருவரை நீங்கள் ஓன் பாண்டில், சேஷன் பாண்டில் அனுப்பி விட்டுருக்கீங்களே. இந்த தாவேகா அரசு, விஜய் அரசு, விஜய் அரசு, அதாவது கூடுதலா குட்கா வழக்கு ஊழல் பண்ண அந்த முன்னாள் அமைச்சரையும் உங்க கட்சியில சேர்த்திருக்கீங்களா? அது ஒரு மிகப்பெரிய விழாவாகவும் எடுத்து அதெல்லாம் எந்த அவங்களுக்கு மனச்சா எதுவும் கிடையாதுங்க. குறிப்பாக இந்த நாகர்கோவில் விவகாரத்தில் அவர் ஒரு கை முழுக்க அவர் மாற்றுத்திறனாளி. அந்த மாற்றுத்திறனாளியுடைய அந்த கையை 3ஆக உடைத்திருச்சிருக்காங்க 19 இடங்கள்ல. மனித உடலில் ரொம்ப வலுவான எலும்பு மார்பு எலும்பு. அந்த மார்பு எலும்பு உடையக்கூடிய அளவில் தாக்கியிருக்காங்க. 19 காலை 3ஆக உடைச்சிருக்காங்க.
19 காயங்கள் இருக்குது. அதில் வந்து இந்த மாதிரி எலும்புகளை உடைக்கக்கூடிய அளவில் வந்து காயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா, இப்போ இது வந்து எவ்வளவு மோசமாக இந்த விஜயனுடைய அரசு இருக்கிறது. அப்போ இந்த அரசு இது போன்ற வெறும் 8 பாக்கெட் குட்கா வச்சிருந்த ஒரு நபர்கிட்ட காட்டக்கூடிய கோவத்தை பெண்களிடம் மோசமாக நடந்து கொள்ளக்கூடிய நபர்களிடம் ஏன் கேட்க மாட்டாங்க? தன்னுடைய கட்சியிலே நிர்வாகிகள் பல பேர் வந்து பெண்கள் கிட்ட தொடர்ந்து மோசமா மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இருக்காங்க. அவங்க மேல ஏன் இந்த கோவம் இல்ல அவங்களுக்கு? இப்போ நேற்றைக்கு கிருஷ்ணராயபுரம் அந்த தொகுதியில் குளித்தலையில் ஒரு தாவேகா ஒன்றிய செயலாளரை பொதுமக்கள் பிடித்து அடித்து, இப்போ ஒரு இளம்பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தான்னு சொல்லி பொதுமக்கள் பிடிச்சி அடித்து காவல்துறையில் ஒப்படைச்சிருக்காங்க. வழக்கு போடலன்னு சொல்லி அதுக்கப்புறம் மறியல் பண்ணதுக்கப்புறம் வழக்கு போட்டு ரிமாண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ இன்னைக்கு காலையில் ஒரு செய்தி வருது, ஒரு தாவேகா நிர்வாகி அவருடைய சைட் சிக்கு அந்த வார்த்தையை வந்து கண்டுபிடிச்சு கொடுத்தாங்கல்ல தமிழ் சமூகத்துக்கு, அந்த அதுக்கு ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தை 7 வயது குழந்தைய சிகரெட்டில் சுட்டு டார்ச்சர் பண்ணியிருக்கான். அவன் இன்னும் இப்போ வரைக்கும் வெளியில தான் இருக்கான். இப்படியான அப்போ இந்த மாதிரி இந்த தெரி படத்தில் நீங்கள் கேட்கக்கூடிய விஜயகுமார் ஐபிஎஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வந்து இவங்களுக்கு ஏன் நடக்க மாட்டேங்குது? அப்பாவிகளுக்கும் தெரியாமல் குற்றம் செய்தவர்களுக்கும் வெறும் 8 பாக்கெட் குட்கா வச்சு விற்றவனுக்கும் 200 கிலோ குட்கா வச்சு வெளியில் விட்டுருவீங்க, சேஷன் பாண்டில் விட்டுருவீங்க. 8 பாக்கெட் குட்கா வச்சவனை அடித்து கொலை பண்ணுறீங்க. சூம்பி போன ஒரு மாற்றுத்திறனாளியுடைய கையை வந்து 3ஆக உடைக்கக்கூடிய அளவில் கொடூர மனம் படைத்த உங்களுக்கு, அப்போ உங்கள் கட்சிக்காரன்னா வந்து நீங்கள் வேடிக்கை பார்க்குறீங்களே, அந்த விஜயகுமார் ஐபிஎஸ் வந்து வேலைகள்லாம் வந்து ஏன் இந்த மாதிரி அப்பாவிகள்கிட்ட காட்டுறீங்க? இப்போ திமுக இந்த விவகாரத்தில் தலையில் என்ன மூடி மறைச்சிருப்பாங்க. ஆஸ்டின் அவர்கள் எம்எல்ஏ வந்து அங்கே உடனடியாக ஊருக்கு போய் அந்த காவல்துறையிட்ட வந்து பிரச்சனை பண்ணுறாரு. இது வந்து கொலை, அப்பட்டமான ஒரு கொலை இது அப்படின்னு நடவடிக்கை எடுக்க சொல்லி அந்த பிரச்சனையை திமுக வந்து பெரிய அளவில் கொண்டு போகிறாங்க. நீங்கள் வந்து லாக்அப் கொலை இந்த ஆட்சி வந்ததுக்கு பிறகு 4 முறை நடந்துருச்சு. நான் கேட்குறேன், உண்மை கண்டறியும் குழு, இந்த சமூக நீதி குழு, இந்த மாதிரி பல்வேறு குழுக்கள்லாம் இருந்து திமுக ஆட்சி காலத்தில் போய் வந்து கண்டறிஞ்சு பேசினாங்க இல்லையா, மனித உரிமை குழு இவங்கெல்லாம் போய் பேசினாங்க இல்லையா, அவங்கெல்லாம் எங்கே போயிட்டாங்க? பேகை பின்னாடி மாட்டிட்டு ஒரு செய்தியாளர் எல்லா ஊருக்கும் போயிடுவாரு, அவர் எங்கே போயிட்டாரு? மனித உரிமை ஆர்வலர் ஹென்றி டிஃபன் எங்கே போயிட்டாரு? யாருமே எதுவுமே பேச மாட்டாங்களே. இதே திமுக ஆட்சி இருந்தால் மட்டும் வந்து அவ்வளோ தூரம் பேசுவது, திமுக ஆட்சிக்கு எதிராக ஒரு நேரட்டிவை செட் பண்ணுறது, இது மாதிரியான வேலையில் ஈடுபட்டு இருந்தாங்க. இப்போ வந்து இன்னைக்கு மட்டும் இருக்கக்கூடிய இந்த சம்பவங்கள்லாம் நடக்கும்போது இதை நம்ம வந்து செய்தியாக உள்ள போய் பிரேத பரிசோதனையில் இப்போ அவங்க கொடுத்துருக்கிறது இதுதான், அரசு கொடுத்துருக்க பட்டியல் தான் இந்த 19 காயங்கள். தலையில் அடிச்சிருக்காங்க. 19 காயம். அவர் ரிமாண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நல்லபடியாக ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய வீடியோ வெளியாக இருக்குது. அப்போ இதுக்கு வந்து முதலமைச்சர் அன்றைக்கு திமுக தலைவர் அன்றைக்கு வந்து என்ன பண்ணார், ஒரு காவலரை வந்து நகையை காணாமல் சொல்லி ஒரு அம்மா கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. லோக்கல் போலீஸ் செல்வாக்கை வச்சு விசாரிக்க சொல்லியிருக்காங்க. அதில் அடித்து அந்த காவலரை கொலை பண்ணிடுறாங்க. அன்றைக்கு இருந்த திமுக தலைவர் நேரடியாக அந்த குடும்பத்துக்கு வந்து ஃபோன் பண்ணி பேசி சாரி கேட்டார். உங்களுக்கு யாருக்கு வேணும் சாரின்னு சொல்லி இவர் கேட்ட ஆட்சி நடக்குது. இப்போ இவர் சாரி கேட்கல, வேணாம், அந்த குடும்பத்துக்கு பேசணுமா இல்லையா? பேசல. இன்னைக்கு இருக்கக்கூடிய கல்வி அமைச்சர் அன்னைக்கு சொன்னார், எங்கள் ஆள் வந்து எங்கள் தலைவர் வந்து வீடியோ காலில் வர்றவர் இல்லை, வீட்டுக்கே வர்றவர் அப்படின்னாருல்ல. இப்போ வரைக்கும் பேசலை. வாயில் என்ன வச்சுருக்கீங்க? வாயில் நல்லா வருதுன்னு பேசுனீங்கல்ல, நீங்கள் இப்போ வாயில் என்ன வச்சுருக்கீங்க? ஒரு குடும்பம் வந்து நீங்கள் நடுத்தருவில் நிற்கிது. ஒரு பெட்டி கடைக்காரன், சாதாரண பெட்டி கடை வச்சு பொழைப்பு நடத்தக்கூடியவரை வந்து நீங்கள் தூக்கிட்டு போய் வச்சு அடித்து கொண்டிருக்கீங்க. அது என்ன, இப்போ உங்கள் மாம்பாக்கம் ஊராட்சி செயலாளர் வாங்கினாரு, லஞ்சம் வாங்கினாரு, அது மாதிரி காசு வாங்கிட்டாரா? ஜிபேல லஞ்சம் வாங்குவானு அவர் பேட்டி கொடுக்குறாரு. ஜிபேல வாங்க மாட்டாங்களா? உங்கள் அமைச்சர் ரமேஷ் போய் லஞ்சம் கொடுக்கலையா? அப்படி இருந்தா என்கிட்ட சொல்லுங்க, உங்க விஜய் கிட்ட சொல்லுங்கன்னு சொல்றாரே. இப்போ சொல்லாதீங்க அப்படின்னா லஞ்சம் கொடுக்காதீங்க. கேட்டா எங்க விஜய் ஆட்சி, எங்க விஜய் ஆட்சின்னு சொல்லுங்க. நீங்களே இந்த மாதிரி லாக்கப் படுகொலைகள் 4 நடக்குது. அப்ப இவங்களுடைய கூட்டணி கட்சிக்காரங்களும் பேசுறது இல்லை, ஆதரவு கொடுத்தவங்களும் பேசுறது இல்லை, மற்ற மனித உரிமைன்னு பேசிக்கிட்டு இருக்கக்கூடியவர்கள், இன்னும் இறந்து போனவங்க வந்து என்ன ஜாதி, அதுக்கப்புறம் ஸ்டாண்ட் எடுக்கலான்னு சொல்லி எவிடன்ஸ் கதிர் போன்றவர்கள்லாம் வந்து அதுக்கப்புறம் தான் வந்து பரதநாட்டியம்லாம் ஆடலான்னு முடிவு பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ அது வரைக்கும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்டவர்கள்லாம் திமுக ஆட்சியில் எப்படி செயல்பட்டாங்க, இப்போ அவர்களுடைய நடவடிக்கை என்னங்கிறத பார்த்து மக்கள் வந்து புரிஞ்சுக்கணும். அப்போ நேரடியாக அவங்களோட நேர்மையாக இருந்தால் இந்நேரம் வந்து காலத்தில் இறங்கி பேசியிருக்கணுங்க, உண்மையை போய் பேசியிருக்கணும். இதுவே வந்து ஒரு நீங்கள் திமுக ஆட்சியில் அதுவும் வந்து ஒரு காவல்துறை 1.5 லட்சம் பேர் இருக்காங்க, எல்லாரையும் வந்து கண்காணிக்க முடியாது. அதுவும் வந்து அதான் இன்றைக்கி ஒரு பாட்டு இதே வருது, 91 விழுக்காடு காவலர்களுக்கு குற்றத்தை வரவழைக்கக்கூடிய வழி என்னன்னு கேட்டால் அடித்தாதான் உண்மையை சொல்கிறாங்க அப்படின்னு மனநிலை இருக்குது தமிழ்நாட்டில். இப்போ இங்கே எப்படின்னா மற்ற மாநிலங்களில் எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க.
அங்க இருக்கக்கூடிய கொலைகள்லாம் கணக்கிலே வரதில்லை, அது வேற விஷயம் விட்டுருங்க. ஆனால் இங்க இருக்கக்கூடிய நிலைமை நம்ம வந்து ஒரு பண்பட்ட சமூகமா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இந்த அரசுக்கு ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் நான் முடிவு பண்ணிட்டேன், இதுக்கு இன்னும் வந்து ஒரு 2000 பெரியார் பிறந்து வரணும்டாங்கிற மாதிரி இருக்கு நிலைமை. ஸோ இப்படியான சூழலில் இந்த இந்த கொடூரமான ஒரு கொலை நடந்திருக்கு. திமுக தலையிடாவிட்டால் இந்த கொலை மறைக்கப்பட்டிருக்கும். திமுகவினுடைய எம்எல்ஏ அங்கே உடனடியாக அவங்க களத்தில் இறங்கி ஆசின் அவர்கள் வேலை செய்யலைன்னா இன்னைக்கு இந்த கொலை வந்து மறைக்கப்பட்டிருக்கும். அப்படிதான் சூழல். இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிட்டு இப்போ வரைக்கும் பேச மாட்டேங்கிறாருங்க. ஊடகங்களும் அமைதியா இருக்குங்க. எவ்வளவு பிரேக்கிங் எடுத்தாங்க மதுரையில் நடந்த அஜித் கொலை வழக்குல, எவ்வளவு பிரேக்கிங் எடுத்தாங்க, எவ்வளவு செய்திகளை சொல்லியிருந்தாங்க. இப்போ வரைக்கும் வந்து எவ்வளவு பெரிய ஒரு பச்சை படுகொலை நடந்திருக்குங்க. அதுவும் வந்து ஒரு மாற்றுத்திறனாளியே அடிச்சு கொலை பண்ணியிருக்காங்க. ஒண்ணுமே பேசலைன்னா வந்து எந்த வகையில இவர்களை எடுத்துக்கொள்வது? இப்போ தாவேகா நிர்வாகிகள் இந்த மாதிரி குட்கா வழக்கோ இல்லாட்டி போதைப் பொருள் வழக்கோ பாலியல் தொல்லைகள் அப்படின்னு வரும்போது அவங்க மேல எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்காம இருக்கதையும் பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் வந்து லஞ்சம் வாங்கினதுக்கான வீடியோ அத்தாச்சியே வெளி வந்து கூட தாவேகா சைட்ல இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. சரி, முதலமைச்சர் விஜய் அவர்கள் பேச மாட்டாங்கன்னு தெரியுது. ஆனா மத்த எல்லாத்துக்குமே வந்து முந்திட்டு வந்து பேசக்கூடியவங்க தானே அமைச்சர் ஆதவர்ஜுனாவும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகனும் இருக்காங்க. ஆனா இந்த மாதிரியான விவகாரத்துல அவங்க 2 பேரும் கூட அமைதியா இருக்காங்க சார், வாய மூடிட்டு இருக்காங்க. முன்னாடிலாம் தாவேக்கானாலே புசி ஆனந்த தான் எல்லாருக்கும் தெரியும். இப்ப அந்த அமைச்சர் என்ன பண்றாருன்னு தெரியல. எதுக்காக இவ்வளவு மௌனம் காக்குறாங்க மொத்த டீமுமே? அவங்களுக்கு தெரியுங்க. அதாவது அதிகாரத்தை பிடிப்பது வரைக்கும் தான் பேசணும். அதிகாரத்தை பிடித்ததுக்கு பிறகு பேச தேவையில்லைன்னு அவங்களுக்கு தெரியும். இப்போ அதிகாரத்தில் இருக்காங்க, எதுக்கு நம்ம தேவையில்லாமல் வாயை கொடுத்துக்கிட்டு? இப்போ வந்து நேர்மையான பதில் அவங்களால சொல்ல முடியுமா? இந்த சபரியோடைய கொலைக்கு அவங்க வந்து ஒரு நியாயமான ஒரு காரணத்தை சொல்ல முடியுமா? ஏதாவது ஒரு காரணம் சொல்லணும்ல. இப்போ இன்றைக்கு வந்து ஹைகோர்ட் வந்து பழனி நிலத்தை 100 கோடி ரூபாய் நிலத்தை வந்து 2 கோடி ரூபாய்க்கு கிரயம் பண்ணதை கேன்சல் பண்ணிட்டாங்க ஹைகோர்ட். அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நியாயத்தை அவங்க பேச முடியுமா? ரெகுலரா அங்க இருக்கக்கூடிய அதிகாரியை வந்து அன்னைக்கு லீவ்ல அனுப்பிச்சிட்டு மாற்று அதிகாரியை தான் அந்த இடத்துல வந்து உட்கார ஆமா, வச்சு ஒரே நாளுங்க, ஒரு நாளைக்கு மட்டும் டெப்டேஷன்ல ஒருத்தரை மாத்தி விட்டுட்டு கொடைக்கானல் இருந்து கீழே இறக்கி அவர் பள்ளியில் உட்கார வச்சு அவரை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வச்சுட்டு அவர் மேலே கொண்டு போயிட்டாங்க. இப்போ அவருக்கு சஸ்பெண்டர் ஆகி விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் 2 பேர் வெள்ளத்துறை சேதுபதி 2 பேரும் வாங்கியிருக்காங்க அந்த இடத்த. அவர் யாரு, அவங்களுடைய பின்னணி என்ன, இதெல்லாம் பேசணுமா இல்லையா? இதெல்லாம் பேசணும். இப்போ பொது வெளியில் வந்தால் யாராவது 2 பேர் மானமுள்ள பத்திரிகையாளர்கள் 2 பேரும் கேள்வி கேட்டுருவாங்க அப்படிங்கிற பயத்தின் காரணமாக தான் அவங்க வெளியில் வராமல் இருக்காங்க, வந்து விளக்கம் சொல்லாமல் இருக்காங்க. அடிப்படையில் நம்ம என்ன கேட்குறோம், இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா நீங்கள் பேசணுமா இல்லையா? நேற்றைக்கு வந்து அமைச்சர் ரமேஷும் லோகேஷ் அவரும் வந்து நின்று விளக்கம் கொடுக்க வராங்க. குற்றம் நடந்தது உண்மைதான், தவறு நடந்தது உண்மைதான் சொல்றாரு. இதை சொல்றது நீங்க எதுக்கு? அதான் வந்து எதிர்கட்சிகளே சொல்லுது, மக்களே சொல்றாங்களே. இன்னும் கூடுதலா சொல்ல போனா துறையினுடைய அமைச்சர் அமைதியா இருக்காரு, லோகேஷ் அவர்கள் வந்து அமைதியா இருக்காரு. அவர் விளக்கம் சொல்ல வரும்போது சம்பந்தமே இல்லாம ஊர் பதட்ட போறாரு. யாரு? அறநிலைத்துறை அமைச்சர் பதட்டப்பட்டு நீங்க பேசாதீங்கிறாரு. அவர் வயசு என்ன, இவர் வயசு என்ன, அவரை போய் நீங்க பேசாதீங்கிறாரு. நீங்க பேசாதீங்க, நான் பேசிக்கிறேன். துறையினுடைய அமைச்சரை எப்படி வந்து லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்றாப்ல பாத்துக்கங்க. அப்ப அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சமூக காரணங்களை நம்ம பார்க்கணுமா இல்லையா? நீங்க வந்து துறை அமைச்சர், அது அதாவது பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர், அவருடைய இதில் நடந்திருக்கு. அறநிலைத்துறை அமைச்சர் மீது குற்றச்சாட்டு சொல்றாங்க. அப்ப நீங்க உன்னுடைய விளக்கத்தை சொல்லிட்டீங்க. அவர் விளக்கம் சொல்லும் போது அதை வந்து அவருக்கு பொதுமக்களுக்கு விளக்கம் சொல்ல விடணுமா இல்லையா? பேசாதீங்கிறாரு. பேசாதீங்கன்னு சொல்லிட்டு இவர் தான் சொல்றாரு. இதை விட ரொம்ப கொடூரமான விஷயம் என்னன்னா, உமா ஆனந்தன் உங்களுக்கு தெரியும், சென்னையில் இருக்கக்கூடிய பாஜக கவுன்சிலர். அந்த அம்மா என்ன சொல்றாங்க, சேகர் பாபு இஸ் ஏஞ்சல் சத்தியமா எழுதியிருக்காங்க. ரமேஷை கம்பேர் பண்ணும்பொழுது, தாவே காட்சியை கம்பேர் பண்ணும்போது சேகர் பாபு இஸ் ஏஞ்சல், இந்துக்களுடைய சொத்துக்களை வந்து காப்பாத்தினாரு, அடுத்தவங்க வந்து இந்துக்களுடைய சொத்துக்களை வந்து 8000 கோடி ரூபாய் அளவுக்கு வந்து மீட்டு கொடுத்தாரு. ஸோ சேகர் பாபு இஸ் ஏஞ்சல் கம்பேர் டு ரமேஷ்னு சொல்லி அந்த அம்மா போட்டிருக்காங்க. இருக்கிறதுலே திமுக வெறுப்பிலேயே பிறந்த ஒரு உமா ஆனந்தன், ஆர்எஸ்எஸ்னுடைய பார்ப்பனியத்தினுடைய ஒரு பிரச்சாரராகவே செயல்படக்கூடிய உமா ஆனந்தன் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, தாவேகாவுடைய அமைச்சரை கம்பேர் பண்ணும்போது சேகர் பாபு ஒரு தேவதை அப்படின்னு சொல்லி உமா ஆனந்தன் பேசுறாங்க. அப்ப அந்த அளவுக்கு இருக்கு இங்க தமிழ்நாட்டினுடைய நிலைமை. இப்ப இதெல்லாம் வந்து பொது வெளியில வந்து பேசுவதற்கு ஆதவர்ஜுனா வந்து பேசுறா 4 பேர் கேட்பாங்க, கொஸ்டின் கேட்பாங்க, அதுக்கு நம்ம பதில் சொல்ல முடியாதுங்கிறனாலதான் கம்முன்னு போறாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஜூனியர் வீடர் போன்ற பத்திரிகைகளெல்லாம் வந்து ஆதவர்ஜுனா பாராட்டி ஒரு கட்டுரை, இந்த பக்கம் வேற ஒரு அமைச்சரை பாராட்டி ஒரு கட்டுரை எல்லாம் போட்டு, 3வது வந்து ராஜ்மோகனை வந்து தேவையில்லாமல் மூக்கையை நுழைக்கிறார், முதலமைச்சருடைய சுற்றி கொண்டு இருக்கிறார் சொல்லி அவரை வந்து டீஸ் பண்ணி ஒரு கட்டுரை. அப்ப என்னன்னா உள்ளுக்குள்ள ஏதோ பிரச்சனை நடக்குது, ராஜ்மோகனை முடிச்சுக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா விஜய் வந்து கரூர்ல ராஜ்மோகன் மட்டும் தானே மேல ஏத்துறாரு.
ஸோ அப்போ வந்து உடனே எங்களுக்கு என்ன புரிஞ்சிருச்சு, அப்போ ராஜ்மோகனை அடுத்து வந்து காலி பண்ணணும், கட்டம் கட்டணும், அதுக்கு என்ன வழியோ அதை பண்ணலாம்னு சொல்லி அதே பத்திரிகை எழுத வைக்கிறாங்க. இந்த பத்திரிகைக்கு உங்களுக்கு என்ன தொடர்பு? அந்த பத்திரிகைக்கு நீங்க வந்து என்னென்ன புத்தகம் போட வச்சு நீங்க அம்பேத்கர் பேரை சொல்லி எப்படி உறவு கொண்டாடினீங்க, அந்த பத்திரிகை உங்களுக்கு என்ன உறவுங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அப்படி இருக்கும்போது அதுல வந்து உங்களுக்கு எதிரான ஒரு செய்தி ஒருத்தர் எழுதுறான்னா என்ன தைரியம் இருக்கணும் அவனுக்கு? சார், ஏற்கனவே பரந்தூர் விமான நிலையத்தை வந்து வரப்போறதா இருந்தது. ஆனா இவங்க வந்து அது முடியாது அப்படின்ற மாதிரி அது வந்து கிட்டத்தட்ட ரத்தாகக்கூடிய நிலையில் வந்து இருக்கிறத பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, குளோபல் ஸ்போர்ட்ஸ் சிட்டி திட்டத்தையுமே வந்து ரத்து அப்படின்ற இன்னொரு செய்தியுமே வந்து வெளிவந்திருக்கு. அதாவது தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் உயர வைக்கிறதுக்கு என்ன மாதிரியான திட்டங்களை வந்து திமுக கொண்டு வந்துச்சோ அது எல்லாத்தையுமே வந்து இவங்க வந்து நோ ஸ்டாப் அப்படின்றாங்களே. இப்போ தமிழ்நாடை வந்து இவங்க முன்னேற்ற மாட்டாங்கன்னு தெரியும், இருக்கிறத விட்டாலே இது இன்னும் ஒரு 10 வருஷத்துக்கு நல்லா தான் இருக்கும், அந்த அளவுக்கு தான் செட் பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க திமுக ஆட்சியில. ஆனா அதையுமே காலி பண்ற வேலையை தானே சார் தாவேக்கா பார்த்துட்டு இருக்கு. ஒவ்வொரு விஷயமா ரத்து பண்ணிட்டு இருக்காங்க. பரந்தூர் விமான நிலையத்தை ரத்து பண்ணிட்டு புதிய இடம் தேர்வு செய்யப்படுங்கிறாங்க. புதிய இடம் திருப்பூரூர் அந்த ஏரியாவில் நாங்கள் பார்ப்போங்கிறாங்க. அது பூரா ஆர்எஃப் ஏரியா, ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு. அதை நீங்கள் மாற்றி வாங்கணும்னா நீங்கள் வந்து பெரிய அளவில் இந்தியா அளவில் இப்போ சுற்றுச்சூழலில் பெரிய ஒரு 4-5 டிபார்ட்மெண்ட்டில் போய் பெர்மிஷன் வாங்கிட்டு வரணும். அதுக்கான வாய்ப்பு இப்போதைக்கு கிடையவே கிடையாது. அப்போ மேல்மருவத்தூர் தாண்டி தான் கொண்டு போக முடியும். மேல்மருவத்தூர் தாண்டி போனால் திருச்சியிலேருந்து 200 கிலோமீட்ரு, சென்னையிலேருந்து 100 கிலோமீட்டர்னா எதுக்கு அந்த ஏர்போர்ட்டு? அப்போ அது வரைக்கும் வந்து நீங்கள் ஒரு இப்போ பரந்தூருக்குன்னா ஒரு மெட்ரோலாம் பிளான் பண்ணாங்க. ஸோ மெட்ரோ பிளான் பண்ணி ஒரு மணி நேரத்தில் வந்துடும், 1.5 மணி நேரத்தில் வந்து சென்னை ஏர்போர்ட்டுக்கு வந்துடலாம், சென்னைக்குள்ளே வந்துடலாம்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருந்தாங்க. இந்த பிளானெல்லாம் கேன்சல் பண்ணி பரந்தூர் இவர் ஏதோ வாழ்க்கையில் பண்ண முதல் போராட்டங்கிறனால அந்த காரணத்துக்காகவே பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப மோசமான செயல். அவர் ரொம்ப ரொம்ப ஒரு என்ன சொன்னாங்க, முட்டாள்கள் கூட செய்ய மாட்டாங்க. எடப்பாடி ஆட்சிகளை கூட இப்படி ஒரு குடும்பம் நடந்தது கிடையாது. இந்த மாதிரியான ஒரு சூழலில் இந்த அரசு இப்படி செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இதை தொடர்ந்து வந்து இப்போ இந்த குளோபல் ஸ்போர்ட்ஸ் சிட்டியை வந்து நம்ம அறிவிச்சிருந்தோம். 220 கோடி ரூபாயில் வந்து 80 ஏக்கர் பரப்பளவு கொண்ட இடத்துல வந்து அறிவிச்சிருந்தோம். இப்போ அதை கேன்சல் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி வந்து ஈசிஆர்ல இருந்து உயர்மட்ட சாலை, நீங்கள் திருவான்மியூர்ல இருந்து உத்தண்டி வரைக்குமான உயர்மட்ட சாலை. உயர்மட்ட சாலைனா அந்த சீக்கிரமா கடந்து போட்டோம். கீழே நிறைய ஊர்கள் வந்து சின்ன சின்ன ஊர்களா இருந்தது, பெரிய நகரமா சென்னையோட ஒரு நகரமாக மாறிடுச்சு. அப்ப உயர்மட்ட சாலை வந்து வேணும் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருந்தோம். அதை கேன்சல் பண்ணிட்டாரு. ஏன்னா விஜய்க்கு வந்து வீட்டுல இருந்து வந்துட்டு போறதுக்கு கஷ்டமா இருக்கும், வேலை நடந்துட்டு இருந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லி அந்த காரணத்துக்காக நிப்பாட்டாரு. அது நிப்பாட்டியாச்சா, அடுத்து பரந்தூர் கேன்சல் ஆயிடுச்சா, இப்போ வந்து இந்த குளோபல் ஸ்போர்ட்ஸ் சிட்டியை வந்து நிப்பாட்டியிருக்காங்க. இது வந்து ஒரு சென்னையினுடைய ஒரு அடையாளமாக இருக்க போகக்கூடிய ஒரு திட்டமாக பண்ணியிருந்தாங்க. ஆனால் இது வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. இந்த இடம் யார்கிட்ட வந்து வாங்கினது தெரியுமா? இந்த மரிய வில்சன் இருக்கார் இல்லையா, அவருடைய உறவினர்கள் தான் அந்த சத்யபாமா காலேஜ். இந்த காலேஜுக்கு ஒதுக்கப்பட்ட நிலத்துல வந்து அரசு நிலத்தை வந்து எம்ஜிஆர் வந்து தனக்கு கூட இருந்தாரு, தன்னுடைய மெய்காப்பாளராக இருந்தாங்கிற காரணத்துக்காக 400 ஏக்கர் நிலத்தை கொடுத்துருந்தார் இல்லையா, அவங்ககிட்ட இருந்து ஒரு கூடுதலாக கொஞ்சம் ஒரு இடங்களை வந்து அவங்க வந்து கைப்பற்றி வச்சிருந்தாங்க, அரசு நிலங்கள்ல வச்சிருந்தாங்க. அவங்ககிட்ட இருந்து நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு திமுக அரசு எடுத்தது தான் இந்த 80 ஏக்கர். இப்ப அதே ஆட்களே வந்து அமைச்சராக வந்து உட்கார்ந்துருக்கும் போது இந்த முடிவுகள் ஏன் வராது? இப்ப இந்த 80 ஏக்கர் எடுக்கிறியா, அந்த இடத்தை ரத்து பண்ணிடு, மீண்டும் வந்து அவங்க கைக்கே போயிடும் அந்த இடம். திரும்ப ஃபென்சிங் போட்டுருவாங்க. திரும்ப வந்து ஒரு அரசு வந்து ஒரு போராட்டம் பண்ணி அதை மீட்கணும். அப்படி ஒரு சூழலுக்குள்ளேயும் ஒரு கட்டணம் கட்டிடுவாங்க, அதுக்குள்ளேயும் ஏதோ ஒன்று பண்ணிடுவாங்க, இது எதை வேணாலும் செய்வாங்க. ஆனால் இந்த 80 ஏக்கரை வந்து இந்த திட்டம் எவ்வளோ அழகான ஒரு ஸ்போர்ட்ஸ் சிட்டிக்கான ஒரு திட்டம் கொண்டு வந்திருந்தாங்க. தமிழ்நாடு விளையாட்டில் மிகப்பெரிய ஒரு சாதனை சாதிக்கணும், தமிழ்நாட்டிலிருந்து ஒலிம்பிக்கில் பதக்கம் வெல்லக்கூடிய அளவுக்கு ஆற்றல் உள்ள வீரர்கள் வரணும்னு சொல்லி தான் ஒரு வாய்ப்பை உருவாக்கி இந்த ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து இந்த திட்டத்தை ஏற்பட்டாங்க. அதுக்கு பின்னாடி உள்ள காரணம் தான் ரொம்ப மோசமான காரணம். அரசு வந்து என் இடத்த இருக்குதா, நானே இன்னைக்கு வந்து அமைச்சராக இருக்கேன், நாங்கள் வந்து திட்டத்தை ரத்து பண்ணுவோம்னு சொல்லி ரத்து பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையும் மேலே இருக்கையும் பார்த்துட்டு இருக்காங்கிற மாதிரி பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. ஆனால் தேர்தலின் போது நடக்கும். ஆனால் அது வரைக்கும் வந்து இந்த அரசு வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது டெய்லி பார்த்தீங்கன்னா இப்போ மணலியில் பிரச்சனைனா, இப்போ சைதாப்பேட்டையில் நேற்று இரவு முழுவதும் மின்சாரம் இல்லை. அதாவது ஒரு அளவு தான், பவர் கட்டு இல்லைன்னு சொல்லி போராட்டம் பண்ணிட்டு இருக்கும்போது போராட்டம், அதாவது பவர் இருக்க இடத்துல வந்து போராட்டம் பண்றாங்க, அங்கேயும் பவர் கட் ஆகுது. இது என்ன கொடுமைங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்குது. இந்த அரசுக்கு நிர்வாகம் என்பது துளி கூட கிடையாது. கேட்டா வெயில் என்ன அடிச்சுட்டு இருக்கு, வெயில் அடிக்கட்டும், அது புரியுது. வெயில் அடிக்கிறதுக்கும் நீங்க இந்த திட்டத்துல வந்து நம்ம போய் இணைஞ்சோம் இல்லையா,
குறிப்பாக வந்து உதயமின் திட்டத்தில் இணைந்த மாநிலம் தமிழ்நாடு. தமிழ்நாட்டுக்கான தேவைக்கான பற்றாக்குறை மின்சாரத்தை வந்து தனியார்ட்டது கூட வாங்கலாம். நீங்கள் வாங்கி நீங்கள் வந்து சரி பண்ண வேண்டியதானே. நகரத்துக்குள்ள உங்களுக்கு வாக்களித்த நகரம், அதாவது நாங்கள் தாவேகாவுக்கு ஓட்டு விழுந்த இடம் பூரா வந்து கிராமத்துக்காரெல்லாம் ப்ராப்பராக திமுகவுக்கு வாக்களிக்கக்கூடிய டெல்டா பகுதியில் திமுக வாக்களிச்சிருக்காங்க, அதிமுக வாக்களிக்கக்கூடிய பகுதியில் அதிமுக வாக்களிச்சிருக்காங்க. ஆனால் நகரங்களில் மட்டும்தான் வந்து தாவேகாவுக்கு வாக்கு விழுந்துருக்கு. சினிமா மோகத்தினாலையும் இவர் வந்து ஒரே கழட்டிடுவாருன்னு சொல்லி ஓட்டு போட்டாங்க இல்லையா. அவங்களுக்கு தான் இப்போ மின்சாரம் தட்டுப்பாடாகிட்டு இருக்கு. நியாயமா உனக்கு ஓட்டு போட்டவங்களுக்கு நீ ஏதாவது நீ நல்லது செய்யணுமா இல்லையா? அதை கூட செய்ய துப்பு இல்லாமல் நீ இருக்கேங்கிறது தான் ஒரு பக்கம் மின்சார தட்டுப்பாடு சார், இன்னொரு பக்கம் வந்து அந்த கரண்ட் பில்லு 2 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் வந்து ஒரு 2000 3000 கட்டிட்டு இருந்தவங்களாம் இப்போ வந்து 8000 9000 அப்படின்ட்டு கட்டிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல். எல்லாரும் சோஷியல் மீடியால அவங்கவுங்க பில்லை வந்து எடுத்து ஷேர் பண்ணதை பார்க்க முடியும். அதிகபட்சம் எவ்வளோங்க நீங்கள் வந்து ஒரு மே மாதம் என்ன பயன்பட்டு வந்துச்சோ அதே அளவு தான் இப்போ உங்களுக்கு பில்லு வரணும். ஏன்னா மே மாதம் வெயில் உச்சமாக இருந்தது. அது அன்னைக்கு அந்த மே மாதத்துக்கான பில்லு எவ்வளோ வந்துச்சோ, ஏப்ரல் மேக்கு உங்களுக்கு எவ்வளோ பில்லு வந்துச்சோ அதே பில்லு தானே இப்போ வரணும். இல்லை எக்ஸ்ட்ரா. அப்போ வந்து 2 மடங்கு வருது. 900 ரூபா கட்டினவனுக்கு 4000 ரூபா பில்லு வருதுன்னா அப்போ வந்து பிரச்சனை என்ன? அப்போ உங்களுடைய கணக்கீட்டில் பிரச்சனை. மறைமுகமா வந்து நீங்க வந்து விலையேற்றத்தை பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறதான் இதுல வரக்கூடியது. இதுல வந்து ஒரு வெள்ளை அறிக்கை வந்து அரசு விடணும்னு நம்ம கேட்கிறோம். இவங்க வெள்ளை அறிக்கை விடும்போது வந்து அதில் இதை பற்றியான எந்த குறிப்புகளும் கிடையாது. இப்போ வந்து ஒரு யூனிட் மின்சாரம் எவ்வளோ கொடுக்குறீங்க, என்ன காரணத்துக்காக ஒவ்வொருத்துக்கும் உங்களை கூடுதலாக போகுது. இப்போ 200 யூனிட் மின்சாரத்தை நீங்கள் அமல்படுத்தினால அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்லாப்பை கூட்டிட்டீங்களா? அப்போ அதனால தான் இவ்வளோ கூடுதா? 900 ரூபா கட்டணுக்கு 5700 வருதுன்னா ஒன்றும் இல்லைங்க. ஆதவன் திருச்சினியா எழுத்தாளர் அவர் வந்து போட்டிருக்காரு, பில்லை தூக்கி போட்டிருக்காரு. அரூரில் பாருங்கள், ஒருத்தர் வந்து 700 ரூபா கட்டியிருக்காரு முதல் மாதம், மே மாதம் வந்து 900 ரூபா கட்டியிருக்காரு. இப்போ வந்து பார்த்தா 4500 வந்திருக்கு பில்லு. அப்படின்னா என்ன அநியாயமே அது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இது மாதிரி தான் இருக்கு. அப்போ இது வந்து முதல் கையெழுத்து. ஆமாம், இவர் போட்ட கையெழுத்தெல்லாம் இது மாதிரி தான் இருக்கு. அதாவது என்னன்னா ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுக்க வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பை சந்திச்சுட்டு இருக்காங்க. இது சந்திக்க தான் வந்து தான் செய்தது தவறு. இப்போ எந்த மூடுக்கு வந்திருக்காங்கன்னா, ஓட்டு போட்டோம் அதனால வந்து கொஞ்சம் நமங்களும் டைம் கொடுப்போம், அவரும் புதுசு தானே அப்படிங்கிற மாதிரி அந்த மூடுக்கு வந்திருக்காங்க. இதுக்கு அடுத்து தான் வந்து என்னப்பா இது உன்னை நம்பி ஓட்டு போட்டோமே இப்படி பண்றியே அப்படின்னு வருவாங்க. இந்த ஸ்டேட்ல இருக்காங்க. இப்போ இருக்காங்க. அடுத்த ஸ்டேஜ் வந்து என்னப்பா உன்னை நம்பி ஓட்டுலாம் போட்டோமே இப்படி பண்ணலாமா அப்படிங்கிற மனநிலைக்கு வருவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த கையை கொண்டு போய் அடுப்புல வச்சு கடுக்குறங்கிற மூடுக்கு வருவாங்க. ஃபைன் சார், திரும்ப நாளைக்கு இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். மீண்டும் நாளை இரவு 9:30 மணிக்கு அரசியல் பேட்டை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.